இந்த பிஹெச்எல்லியோட முக்கிய செய்தி. ரூபாய் 1000 கோடி இரிடியம் மோசடி வழக்கில் மேலும் 24 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது சிபிசிஐடி போலீசார். இதன் பின்னணி, இரிடியத்தில் ரூபாய் 1 லட்சம் முதலீடு செய்தால் ரூபாய் 1 கோடி கிடைக்கும் என ரூபாய் 1000 கோடி மோசடி செய்த விவகாரத்தில் தற்போது 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன் வணக்கம். மேலும் இந்த மோசடி சம்பவத்தில் எத்தனை பேர் மிஞ்சும் இருக்கிறார்கள்? தற்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்களின் குற்ற பின்னணி என்ன நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என இரிடியத்தில் முதலீடு செய்து இந்த தொகையை பெற்றுத் தருவதாக கூறி ஒரு மோசடி கும்பலானது தமிழகம் முழுவதுமே பெரும் மோசடியை அரங்கேற்றியது. குறிப்பாக இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல சோதனை மேற்கொண்டு கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது 30 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து பல லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்கம் உள்ளிட்ட சொத்து பத்திரங்களை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கப்பட்ட அந்த சுவாமிநாதன் என்பவரை 2 இரிடியம் வழக்குகள்ல சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அவருடைய இந்த பணம் மோசடி செய்த மொத்த பணத்தையும் எங்கே பதுக்கி வைத்துள்ளார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் மற்றும் தகவல்களை பெற்று அடுத்தடுத்து சிபிசிஐடி போலீசார் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில அவர் கொடுத்த தகவலின் பேர்ல அடுத்ததாக மேலும் 24 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குல இதுவரை 54 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணம் முழுவதுமே ஒரு நபரிடம், அதாவது சிண்டிகேட்டோட ஒரு தலைவனிடம் இந்த பணத்தை முழுவதுமாக கொடுத்திருப்பதாக சுவாமிநாதன் என்பவர் ஒரு தகவலை ஒன்று கொடுத்திருக்கிறார். இந்த தகவல் உண்மையானதானா அல்லது தவறாக தெரிவிக்கிறாரா என்ற கோணத்துல சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 50 சிண்டிகேட் குழுக்களை அமைத்து இந்த இரிடியத்துல முதலீடு செய்தால் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் எனத்தான் மோசடி செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த 50 சிண்டிகேட் கும்பலை இயக்கியது யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த சுவாமிநாதன் என்பவர் இந்த மோசடி செய்த பணங்களை பல வங்கி பரிவர்த்தனைகளையும் அது மட்டுமின்றி நில மற்றும் பல்வேறு சொத்துக்களை குவித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இது மட்டுமின்றி கிரிப்டோ கரன்சி உள்ளிட்டவைகளையும் இந்த பணத்தை முதலீடு செய்திருப்பதால அந்த பணத்தை முடக்கக்கூடிய நடவடிக்கையில போலீசார் ஈடுபட்டு வருகிறார். 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளையும் போலீசார் முடக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில மேலும் அடுத்தடுத்து இந்த பணங்களை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.